வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. கைது செஞ்சாச்சு. குற்றவாளிக்கு எதிராக நடவடிக்கை நடவடிக்கையும் எடுத்தாச்சு. கோர்ட்டோட ஆர்டருக்கு முன்னாடியே காவல்துறை அந்த குற்றவாளிக்கு எதிரான நடவடிக்கையும் எடுத்தாச்சு. ஒருவேளை திமுக கொடியோடவோ இல்ல இந்திய தேச கொடியோடவோ யாராவது வந்து குற்றவாளிய கைது செய்யாதீங்கன்னு போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிராக போராடலாம். ஒருவேளை காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு எதிராக காவல்துறை ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு எதிராக போராடலாம். ஆனா இது எல்லாமே இந்தியால நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல இப்ப வரையும் நடக்கல. அப்ப என்ன ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறீங்களா? திமுக மேல எங்களுக்கும் கோவம் இருக்கு. தான் கோயம்புத்தூர்ல ஜக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல அத்தனை கேஸ் போட்டும் நடவடிக்கையே எடுக்கல. கோர்ட்டே உத்தரவு கொடுத்தும் காவல்துறை ஆக்ஷனே எடுக்கல. அதுக்கு எதிராகவும் இங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 2 பிள்ளைங்களை உள்ள வச்சுட்டு எங்க கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அப்பா அம்மா கதறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாம காவல்துறையும் இருக்கு, மக்களும் கை நழுவ விட்ட நிலையில நிக்கிறோம். ஜெகதீஷுக்கு எதிராக பிஜேபி எங்கேயாவது போராட்டம் நடத்தி இருந்ததுன்னா நம்ம அதுல சந்தோஷப்படலாம். உண்மையாலுமே காவல்துறை ஜக்கி விஷயத்துல நடவடிக்கை எடுக்கலைங்க. நீங்க ஏங்க பேசாம இருக்கீங்க? இதுக்கு ஒரு போராட்டத்தை போடுங்க. திமுக அரசும் இப்ப வரைக்கும் ஜக்கிக்கு ஆதரவா தான் நிக்குது, அதுக்கு ஒரு போராட்டத்தை போடுங்க. இதெல்லாம் சரி. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தது பெரும் குற்றம் தான். இப்ப அந்த குற்றம் பண்ணவன காவல்துறை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கான அடுத்தடுத்த ப்ரொசீஜரும் நடந்துகிட்டு இருக்குது. இதுல எல்லாம் நம்மளோட பங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எப்ப பேச போறோம்? முதல் விஷயம் எஃப்ஐஆர் லீக்கான விஷயம். நம்ம ஊர்ல இந்த தூய்மை பணியாளர்கள் இல்ல பஸ்ல போறவங்க இல்லைன்னா இந்த ஆட்டோ டிரைவருங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, இவங்க எல்லாருமே கீழே ஏதாவது வேல்யூபிளான பொருள் கிடைச்சதுன்னா கொண்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவாங்க. அதை பத்தி பேப்பர்ல போடுவாங்க, டிவில போடுவாங்க, எல்லாத்தையும் பாராட்டுவாங்க. இது ஒரு சமூக அறம். இதே மாதிரி தான் காவல்துறை எஃப்ஐஆர் தவற விட்டுருச்சு. இல்ல திருட்டு கொடுத்துருச்சுன்னு வேணா சொல்லாமா, இல்ல பர்பஸா பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லாமா, தப்பெல்லாம் கிடையாது. இல்ல ஒருவேளை இந்த எஃப்ஐஆர் காப்பி யார்கிட்ட போச்சோ அவங்க கிட்ட இருந்து வேற யாராவது வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமே. எது எப்படி இருந்தாலும் பத்திரிகை துறை அதை எப்படி வெளிவிட்டிருக்கலாம்? ஒவ்வொரு பொது மனிதனுக்கும் ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்தை ஒவ்வொருத்தங்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன் அந்த 2 பத்திரிகை மட்டும் அந்த தர்மத்தை கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? காவல்துறை மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அது ஈக்குவலான நடவடிக்கை இந்த இந்த 2 பத்திரிகை மேலையும் எடுங்க. ஏன் எடுக்க சொல்றேன்னா, இது அவங்க செஞ்சிருக்கவே கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு அது பிடிஎஃபா வந்திருந்தா அதை டெலீட் பண்ணி இருக்கணும், கையில கிடைச்சிருந்தா அதை கிழிச்சு போட்டிருக்கணும், இல்லைன்னா காவல்துறை கிட்ட திருப்பி கொண்டு போய் கொடுத்துருந்துருக்கணும். ஆனா இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பண்ற அரசியல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாமே அநாகரிகமா தான் போயிட்டு இருக்கு. திமுகல ரவுடிகள் சேர்றாங்க, கரெக்ட், இல்லைன்னு சொல்லல. ஆனா ரவுடிகள்னு தெரிஞ்சே பிஜேபியில வந்து சேர்றப்ப அப்படி வெல்கம் பண்ணீங்களா? ஒரு காலத்துல கிட்டத்தட்ட பதவியே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அதுல ஒரு திருட்டு பையன் பேரு கூட கார்த்தின்னு நினைக்கிறேங்க, கோவில் பேரை சொல்லி கொள்ளையடிச்சானே, அவன்லாம் உள்துறை அமைச்சரை ரிசீவ் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தான். எவ்வளவு பெரிய அசிங்கத்தை இந்த அண்ணாமலையன்கோ அவ்வளவு அநாகரிகமா பண்ணிட்டு இருந்ததுங்க. பொதுமக்களாகிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்லங்க, அத பத்தி பேசலாமா? முதல்ல அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு தான் பெரிய பாராட்டுகளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன பிரச்சனை நடந்தாலும் கூட நான் இருக்கிறேம்மா, தப்பு மேல இல்ல, நீ தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடு வா அப்படின்னு கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த அப்பா அம்மாவை 100% பாராட்டலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதிராக நடந்த விஷயத்த நான் சொல்லுவேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பொண்ணு போச்சுல, அந்த பொண்ணையும் பாராட்டலாம். கூட இருந்த பையன் ஏன் இது வரைக்கும் சீன்லயே வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? அவர் என்ன ஆனாருன்னு தெரியாம அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நாம தயாரா இல்ல. ஆனா அப்படி ஒரு நிகழ்வு நடக்காம அந்த பையனால காப்பாத்தி இருக்க முடியும். எதிர்த்து அடி, உனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக கூட நீ எதிர்த்து ஒருத்தனை அடிக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்காக தான் நீ அடிப்ப? அவங்கிட்ட என்ன எவிடன்ஸ் வேணா இருந்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்கு? யாரு என்ன பண்ணிட போறா? நீங்க தானே அந்த பொண்ணுக்கு துணையா இருந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் அங்கிருந்து ஓடி போய் 5-6 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து
அவனை போலீஸ் ஸ்டேஷன்லயாவது ஒப்படைச்சிருந்திருக்கணும். முதல்ல அங்க இருந்து ஓடி இருக்கவே கூடாதுங்கிறது தான் விஷயம். ஒரு நண்பன் தன் கூட இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கைய கூட இந்த சமூகம் அந்த பொண்ணுக்கு கொடுக்கலங்கிறது தான் இங்க வருத்தம். இதுக்காக மொத்த பழிய தூக்கி உங்க மேல போடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. யாருக்கா இருந்தாலும் உயிர் பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த முதல் கம்ப்ளைண்ட நீங்க கொடுத்துருக்கணும் தம்பி. இனியாவது கூட இருக்கிற ஆண்களே, நீங்க தான் முதல்ல பாதுகாப்பா இருக்கணும். இப்படி நாங்க நம்புறதை விட இந்த சமூகம் அப்படித்தான் நம்புது. ஒவ்வொருத்தங்களும் கலர் சட்டை போட்டு போலீஸா இருக்கணும். இந்த கேஸ் இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் போராட வேண்டிய அண்ணாமலை போராட்டத்தைய காமெடியா மாத்தி வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் கூல் சுரேஷ் ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக காலையில உலகமே பார்த்தறியாத புதுவித போராட்டத்தை சாயங்காலம் ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு போராட்டம் காமெடியில முடியுதுன்னா இன்னைக்கு காலையில நடந்த போராட்டம் தாங்க. இந்த போராட்டத்தின் வாயிலாக அண்ணாமலை நினைச்சது என்ன, சொல்ல வந்தது என்ன, அவங்க உத்தேசம் தான் என்ன. ஆனா ஒண்ணு நடந்துச்சு, இது ட்ரெண்ட் ஆயிருச்சு. நம்ம ஊர்ல ட்ரெண்டான விஷயத்த வைரல் பண்ணுவாங்க. நீங்க என்னடானா வைரலவே ட்ரெண்டா கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு மாநில கட்சி தலைவர், சரி அதை கூட விட்டுருங்க. ஒரு IPS, சரி அதை கூட விட்டுருவோம். 20,000 புக்கு படிச்சவரு, சரி அதை கூட விட்டுருவோம். குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தொண்டனா என்ன போராட்டத்தை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாதா? செருப்பு போட மாட்டேன். சரி, உங்களுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூ இருந்தா கூட அதை சொல்லியிருக்கலாம். காலில் ஆனீங்க, செருப்பு போட்டா வலிக்கும், அதுக்கு கூட ஷூ வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியான கேவலமான கூத்துக்கள்லாம் வடநாட்டுல தான் நடந்துட்டு இருந்தது. இத கொண்டு வந்து தமிழ்நாட்டுல புதுசு அப்படின்னு சொல்றீங்களே நம்மள. சரி விடுங்க. இன்னைக்கு போராட்டம் நடத்தின அதிமுக இதுக்கு முன்னாடி காலத்துல இன்னொரு புது போராட்டம் நடத்தினாங்க. அம்மாவை விடுதலை பண்ண சொல்லி மொட்டை அடிச்சு தீச்சட்டி ஏந்தி ஊர்வலம் போனாங்க. அவங்களுக்கெல்லாம் சட்டம்னா என்னன்னு தெரியாமலாம் கிடையாது, எல்லாம் படிச்சவங்க தான். தலைமைக்கு முட்டாள் தொண்டர்கள் தான் தேவைன்னா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? ஆனா தமிழ்நாட்டு பிஜேபியோட தலைமையே எப்படி இருக்குங்கும் போதுதான் ரொம்ப குஷ்டமா இருக்கு. அப்புறம் இது SP சேகரோட பேட்டியெல்லாம் பாத்தீங்களா நம்மளை? ஆனா தெளிவா அதுக்கு மட்டும் பதில் சொல்லாம அண்ணன் திருமாவுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 2 சீரியஸான ஆட்களும் உங்களை காமெடியன் ஆக்கிடக்கூடாதே அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனா பிறவி காமெடியனான SV சேகர் உங்களை சீரியஸாவே காமெடி ஆக்கிட்டாரு. அட்லீஸ்ட் அவருக்கு காமெடியாவது ஒரு பதில போட்டு விட்டு இருந்திருக்கணும். உள்ளபடியே தலைமை பண்புங்கிறது உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? ஏன்னா படிச்சவன் தப்பு பண்ணா போவாய் போவாய் ஐயோ போவாய்னு எழுதியிருக்காங்க. நல்லா கேளுங்க நம்மளே, நீங்க தான் முதல் தலைமுறை பட்டதாரி உங்க வீட்டுல. குப்புசாமி சார் படிக்கல, ஆனா தன்னோட மகனை எப்படி ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு தெரியுமா? நீங்க PhD படிக்கும் போது அவருக்கு அவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். IPS ட்ரெஸ் போட்டு நிற்கும் போது இன்னும் பெருமையா நினைச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு காலையில உங்களோட காஸ்டியூமை பார்த்து அவர் என்னென்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? இதெல்லாம் நடந்துடவே கூடாதுன்னு தான்ப்பா நான் படிக்கவே வச்சேன். நீ படிச்சதுக்கு அப்புறமும் இதையே பண்றதுக்கு படிக்காமலே இருந்திருக்கலாம்ல நினைச்சிருப்பாரு. அண்ணாமலையே முதல்ல ஜனநாயகம்னா என்னன்னு படிங்க, சட்டம்னா என்னன்னு படிங்க, சட்டம் எப்படி இயங்குகிறதுன்னு தெளிவா படிங்க. ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குதுங்கிறத முடிஞ்சா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் சாட்டை எடுத்து அடிப்பண்டான சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டீங்கன்னா கூல் சுரேஷ் தான் உங்களை கூல் பண்ணணும். உங்களுக்கு வேண்டிதான் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் சூத்திரனுங்க, நம்ம எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து படிச்சு ஜெயிச்சு வந்த அண்ணாமலையே திருப்பி நான் சூத்திரம் தான் வந்து நிக்கிறத நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இனி சாட்டை எடுத்தெல்லாம் அடிக்க வேண்டாம், பேசுங்க. நீங்களும் பேசுங்க, நாங்களும் பேசுவோம், எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.